கலைஞர் தான் நல்லா இருக்கிற வரைக்கும் அந்த முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுக்க தயாரா இல்ல. ஸ்டாலின கிட்ட அவர் கதறல, ஆனால் அவருடைய ஆதரவாளர்கள் கதறி குமிக்கிற வரைக்கும் துணை முதலமைச்சர் பதவி கூட அவர் அவ்வளவு சுலபத்துல கொடுக்கல. அழகிரிய மத்திய அமைச்சர் ஆக்கிட்டு அன்னைக்கு காலையில ஆக்குறாங்க, அன்னைக்கு சாயங்காலம் தான் அவர் துணை முதலமைச்சர் அறிவிக்கிறார். சோ ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸை வச்சுக்கிட்டே தான் இருந்தார். தனக்கு எதிராகவோ தனக்கு ஆதரவாகவோ ஒரு நிலைப்பாட்டுல ஒரு குரூப் இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாதான் நாம ஓட்டிட்டு போனோம்னா தப்பு சொல்ல. அரசியல்வாதியினுடைய அடிப்படை குணம். கலைஞரும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. சோ அவரால் அதை ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. அதிகாரம் கையில இருந்தனால ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. அதிகாரம் இழந்த போது அவருக்கு உடல்நிலை நலிவுற்றனால அதனுடைய விளைவு அவரால் அனுபவிக்க முடியல. அவரும் கஷ்டப்பட்டிருப்பார். முதுமையும் இயலாமையும் தருகிற ஆற்றாமை அது. ராமதாஸுக்கு அது இருக்கலாம். அவரும் சில யதார்த்தங்களை புரிஞ்சுக்கணும். நம்ம இவ்வளவு தூரம் ஆண்டோம் அனுபவிச்சோம். எந்த அரசு பதவிக்கும் போக மாட்டேன்னு சொன்னது நீங்க தான். ஐயா நீங்க நிக்க கூடாது, அந்த தொகுதியில நான் நிப்பேன்னு ஜி.கே. மணி என்னைக்கும் சண்டை போட்டதில்லை. அன்புமணி என்னைக்கும் சண்டை போட்டதில்லை. அருள்மொழி, இளங்கோவன், எவ்வளவோ பேர் அந்த கட்சியில, பொன்னுசாமி, வேலு, ஏ.கே. மூர்த்தி, யாராவது டாக்டர் ராமதாஸ் இந்த சீட்ல நிக்க கூட அங்க நாங்க தான் நிப்போம்னு சண்டை போட்டு அந்த இடத்துல நின்னாங்களா? இல்ல. நீங்க நிக்க மாட்டீங்க, அதிகாரத்தை நான் சுவைக்க மாட்டேன்னு உங்களுக்குள்ள நீங்களே ஒரு கட்டுப்பாட்டை விதிச்சுக்கிட்டு இந்த வயசு வரைக்கும் தாண்டி வந்துட்டீங்களே. இனிமேலும் அந்த யதார்த்தத்தை புரிஞ்சு, சரி பையன் வந்துட்டான், வளர்ந்துட்டான், நல்லவனோ கெட்டவனோ, அன்புமணியை போல ஒரு நல்ல முதலமைச்சர் வேட்பாளர் உண்டா தமிழ்நாட்டுல, யாரேனும் ஒருவர் உண்டான்னு கேட்டவர் தான் நீங்க. அப்படி கேட்டார்ல. அப்ப அது பொய்யா உண்மையா? இப்ப கேள்வி வருது இல்ல.